அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மார்ச் மாத ராசி பலன் 2024 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா? ஏன்னா பிரச்சனையில் இருக்கீங்க, நிறைய கடகராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்கீங்க, அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, அன்ஃபேவரபுளாக இருக்குமான்னு எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சரிங்களா? சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல மகர ராசியில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் குரு மேச ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி பாருங்கள், சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 8ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்காங்க, சனியும் இருக்காங்க, புதன் இருக்காங்க. அந்த புதன் வந்து 8ஆம் தேதி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கடந்த ஒரு வருஷமாகவே பிரச்சனை. 2023 பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க, எந்த ஒரு கடகராசிக்காரங்களும் அவரோட வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு சில பேர் தப்பிச்சிருக்கீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% பேர் பாதிப்பில் தான் இருக்கீங்க. ஒரு 4% ஒரு 3லேருந்து ஒரு 5% பேர் தாங்க தப்பிச்சிருக்கீங்க. தப்பிச்சிட்டிங்களோட விட சமாளிச்சுட்டு இருக்கீங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? ஒரு சில பேர் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க. கடன் தொல்லை, அசிங்க அவமானம், மம்புவலுக்கு பிரச்சனை, வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை, சொந்த தொழிலில் தொடர்ந்து நஷ்டம், தோல்வி, இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் அவங்களோட வாழ்க்கை போன வருஷமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு. ஆனால் இந்த வருடம் இந்த மார்ச் மாதம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வந்து நிறைய கெடுதலான விஷயங்களையும் கொடுமையான விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மாதம் பாருங்கள் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வந்து போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுது. அப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கெடுபலங்கள் கொஞ்சம் கம்மியாகும். இந்த சனி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, கடன் தொல்லை கொடுத்துட்ருக்காரு, வேலையில் பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு, உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்ருக்காரு, மெயினாக ஆரோக்கிய பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருக்கீங்க. உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹெல்த்தில் ப்ராப்ளம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ கிடையாது. வேலை செய்கிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனோடய டென்ஷனோடய தான் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. ஒரு நிம்மதியாகவே அங்கே நீங்கள் வேலை செய்ய கிடையாது. மனசுக்கு பிடிக்காம தான் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா முன்னாடியே நான் பழைய பதிவுலலாம் சொல்லியிருப்பேன். 3ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பாருங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை கொடுத்துருவார். 2023 ஆரம்ப பகுதியில் உங்களால் சமாளிக்கவே முடியல, பிரச்சனை அதிகமாக இருந்தது. இந்த அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சி நடந்தது. அதிலிருந்து ஒரு சில பேர் சமாளிச்சிட்டிங்க, ஒரு சில பேர் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. வாழ்க்கை அப்படி தாங்க போயிட்டுருக்கு, சமாளிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை. அதனால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். அந்த கெடுபலன்கள், அந்த கெடுதலிருந்து கொஞ்சமாக கம்மியாக போகுது. அந்த கெடுபலன்கள் உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதான் 100% விலகலினாலும் ஓரளவு கம்மியாகும். ஏன்னா 8ல் இருக்க சனி வந்து பிரச்சனைகள் கொடுப்பாரு, நிறையா டிப்ரெஷன் கொடுப்பாரு, மன ரீதியான பாதிப்பு கொடுப்பாரு, ஹெல்த்தில் ப்ராப்ளம் கொடுப்பாரு, கடன் தொல்லை கொடுப்பாரு, அசிங்கமான வம்புகளுக்கு பிரச்சனை, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே 8ல் இருக்க சனி கொடுப்பார். அந்த சனி வந்து பாருங்கள் இப்போ சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுறதுனால மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. சரிங்களா? பிரச்சனை உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும், பாதிப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும் உங்களால். ஒரு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்க தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அதெல்லாம் கொடுப்பார் உங்களுக்கு. அதே மாதிரி வெளியூர் பிரயாணம், சிறுதூர பிரயாணங்கள் மூலம் வெற்றி கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி டாக்குமெண்ட்டில் அந்த கையெழுத்து போடுறது, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு உகந்த மாதம் சொல்லிடலாம். உங்கள் ராசிக்கு வந்து
9ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ல் ராகு சனியெல்லாம் இருந்துட்டாலே அப்பாவுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும். அதனால் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 10ல் குரு இருக்கார். அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த கடகராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து பாருங்கள், சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. கடன் மேலே தான் உங்கள் வாழ்க்கை, கடன் மேலே கடனாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை இல்லை. ஒரு சில பேர் நல்ல வேலையில் இருந்தும் வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டாங்க. நல்ல வேலையிலிருந்து நல்ல திறமைசாலியாக இருக்கவங்களாம் பாருங்கள், நல்ல வேலையில் இருந்தாங்க, நல்ல டேலண்ட்டாக இருந்தவங்களாம் நிறைய பேர். அவங்களாம் பாருங்கள் இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், அது அடுத்தவங்க முன்னாடி அசிங்கமானப்பட்டு, ஏன் வீட்டில் இருக்கவங்களே உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கடகராசிக்காரங்க கடந்த ஒரு சில மாதமாக அவங்க வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் அந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு வெளியே வரக்கூடிய மாதமாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். வருமானம் ஓரளவுக்கு வரும். இந்த மாதம் வருமானம் வரும். கடன் வாங்கலாம். இந்த மாதம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. பாதியில் கட்டின வீடு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கலாம். பாதியில் கட்டின வீடு மறுபடியும் நீங்கள் வீடு கட்டலாம், வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த தகுந்த ஒரு உகந்த மாதம் சொல்லலாம். கடன் வாங்கி 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனியோடு உங்களுக்கு சுக்கிரன் சேர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ வெளியே கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை சொந்தக்காரன் கேட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டிருப்பீங்க. இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கடன் வாங்கினீங்கன்னா என்ன, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் உங்களால் தீர்த்துக்க முடியும். இதெல்லாமே கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் அமையும். நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம், பூச நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு போராடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். மன நிம்மதி இருக்குங்க இந்த மாதம். ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மன நிம்மதி தரக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம். ஏன்னா உங்களுக்கு சனியோட சுக்கிரன் சேர்றது ஒரு நல்ல ஒரு இது தாங்க. 10ல் குரு இருக்கார். அவரோட பார்வை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி 3ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு தைரியத்தை, ஒரு தெம்பு கொடுத்துருவார் உங்களுக்கு. இது உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த செவ்வாய் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து யார், 5ஆம் அதிபதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. புதுசாக சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில கடகராசினியர்களுக்கு வேலை கிடச்சிரும். சரிங்களா? எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்கவுங்க என்ன ஜாதகத்தில் தசாபுத்தி போயிட்டுருக்கோ, என்ன கொடுப்பனையில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடக்கும். சரிங்களா? எதுக்காக பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, உங்கள் விதி எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன்கிறது எல்லாத்துக்குமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருக்கும். பொதுவான பலன் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, உங்களுக்கு பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இதெல்லாமே அவங்கவுங்க தனி மனிதனோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அஷ்டம சனியில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது, என்ன வருஷத்தில் பிறந்தீங்க, உங்கள் வயது என்ன, உங்கள் வயசு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போது என்ன தசாபுத்தி, அந்த தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இது பார்த்தா தாங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்போ தான் மாறும், எப்போ தான் நல்லது நடக்கும், எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும், எப்போ தான் நல்லது அனுபவிப்பீங்க, எப்போ தான் செட்டில் ஆவீங்க, எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது நடக்கும், இது நடக்காது, இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்காது, தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.